Hello everyone, welcome back to our channel guys. இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான ஒரு பிஸ்கட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ராகி மாவு வச்சு பிஸ்கட் செய்ய போறோம். அதுவும் அவன் பயன்படுத்தாம வெறும் கடாயில செய்ய போறோம். இது பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோன்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி பட்டர் குக்கீஸ், வீட் குக்கீஸ்லாம் போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹெல்தியா போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. அவன் கூட பயன்படுத்தல. கடாய் தான் வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து தேவையான பொருட்களை எல்லாம் சலிச்சு எடுத்துக்கலாம். ராகி மாவு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இது வந்து ரெடிமேட் ராகி மாவு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் பொடிச்ச சர்க்கரை 1/2 கப் அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோகோ பவுடர் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் சேர்த்துருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். பட் வந்து அது ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ எதுவுமே போடலைங்க. நார்மலான வந்து நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்தியும் கூட ராகியில் செய்யும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெல்ட் பண்ண பட்டரு, வெண்ணெய் வந்து நான் உருக்கி வச்சுருந்தேன் 1/3 கப்பு. அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுறலாம். ஆல்ரெடி நம்ம சலிச்சனால கட்டிகள் எதுவும் இருக்காது. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க. வெண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது, அதனால் நான் கொஞ்சம் பால் சேர்த்த போகிறேன். நீங்கள் மறுபடியும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெண்ணெயை கூட சேர்த்தலாம். நான் வந்து இன்றைக்கி பால் சேர்த்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அவ்வளோதான், பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துச்சு. மாவு சரியான பதத்தில் இருக்குது, சரியான பதத்தில் தான் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாதிரி கையில் வந்து நம்ம ஒரு பிஞ்சு எடுத்து நம்ம அழுத்தி பார்த்தோம்னா நம்ம எந்த ஷேப்பில் அழுத்துறோமோ அதே அச்சு வந்து அப்படியே விழணும். அதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இப்போ வந்து சின்ன ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு, நான் வந்து சின்ன சின்னதாக செய்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக செய்கிறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை எடுத்து நீங்கள் உருட்டிக்கோங்க உள்ளங்கையில் வச்சு. நீங்கள் வந்து சப்பாத்தி மாதிரி மாவை வந்து சப்பாத்தி கல்லில் பெரட்டி அதை வந்து குக்கி கட்டர்ஸ்லையோ இல்லை ஒரு மூடியிலையோ கூட கட் பண்ணலாம். நான் ரொம்ப நேச்சுரலாக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ரவுண்டாக வந்துட்டு நம்ம உருட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோர்க் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான், பட் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இது கொஞ்சம் பெரிய குக்கீஸ், சென்டரில் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குக்கீஸ் பண்ணியிருக்கேன். இதை கட்டாயம் நீங்கள் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இதுலேயே அதே டிசைன் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸு வைக்கிறேன் டெக்கரேஷனுக்கு. அவ்வளோதான். நான் வந்து கடாயை ப்ரீஹீட் பண்ணிட்டேங்க. ப்ரீஹீட் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் பண்ணணுங்க. ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா அந்த கடாயில் எடுத்து வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும் மேக்ஸிமமே. அதுக்குள்ளே வந்து வெந்துடும். எப்படி நீங்கள் வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதன்னு இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே ஆனால் வெந்துடும். எல்லா பிஸ்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கலர் மாதிரி இங்கே பாருங்கள், கலர் மாதிரி டெக்ஸ்சர் மாறிடுச்சு இல்லையா. இது வந்து வெந்துருச்சு. ஆனால் நம்ம தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் வதன்னு தான் இருக்க மாதிரி இருக்கும். சூடாக இருக்கும்போது அப்படி தான் இருக்கும். எப்போவுமே எடுத்து வெளியில் வச்சதுக்கப்புறம் தான் பிஸ்கெட் மாதிரி நல்லா முறுமுறுன்னு இருக்கும். பாருங்கள், வெளியில் நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. பாருங்கள், எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்ட ரெசிபியை நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரத்துலேயே அந்த ரெசிபிஸை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.